வணக்கம். ஓம் சாந்தி. கர்மங்களுடைய ரகசியம். இந்த கர்மங்களுடைய ஆழ்ந்த ரகசியத்தை கூறுவதற்காக பரமாத்மா உடலின் ஆதாரத்தை எடுத்து இந்த பூமியில் வந்து நமக்கு மீண்டும் கர்மங்களுடைய ரகசியத்தை பற்றி கூறுறார். அப்ப பரமாத்மா வந்து கர்ம ரகசியத்தை எப்படி சொல்ல முடியறது அப்படின்னாக்க, அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். உடலே எடுக்காத பரமாத்மா, பிறப்பு இல்லாத பரமாத்மா நமக்கு இந்த கர்ம சித்தாந்தத்துடைய ஞானம், இது ஒரு அறிவியல்னு கூட பார்த்தோம். அதை எப்படி அவரால் விளக்க முடியறது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். பரமாத்மாவிற்கு மனித ஆத்மாக்கள் மேல் உள்ள ஆழ்ந்த அன்பானது, அந்த ஆன்மாக்களை எப்படியாவது நான் மேலே உயர்த்தணும், அவர்கள் கர்மங்கள் மூலமாக தான் முன்னேற முடியும், அதனால உயர்ந்த கர்மங்கள் செய்யக்கூடிய ஞானத்தை நான் கொடுக்கணும், அதுக்கு நான் கீதையை கொடுக்கணும்னா நிச்சயமா நான் கீழே வந்துதான் ஞானத்தை கொடுக்கணும். அதனால பரமாத்மா மீண்டும் இந்த பூமியில அவதரித்து மனித ஆத்மாக்களாகிய அர்ஜுனர்களாகிய நமக்கு இந்த கர்ம தத்துவத்தை, கர்ம யோகத்தை திரும்பவும் நமக்கு விளக்குறார். இப்ப நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் கர்ம யோகத்தை பத்தி. அடுத்ததா இறைவன் என்ன சொல்றார் அப்படின்னா, நஹி கஷ்சித் க்ஷணமபி ஜாது திஷ்டத்ய கர்ம கிருத், நஹி கஷ்சித் க்ஷணமபி ஜாது திஷ்டத்ய கர்ம கிருத், கார்யதே ஹ்யவஷக் கர்ம சர்வ பிரகிருதி ஜைர்குணைஹி, கார்யதே ஹ்யவஷக் கர்ம சர்வ பிரகிருதி ஜைர்குணைஹி. அடுத்ததா என்ன சொல்றார் அப்படின்னா, அர்ஜுனா, நஹி கஷ்சித் க்ஷணமபி, ஒரு நொடி கூட ஆன்மாவானது கர்மங்கள் செய்யாமல் இருக்கவே முடியாது. ஜாது திஷ்டத்ய கர்ம கிருத், அதாவது அகர்மங்களாகவும் இருக்கவே முடியாது நம்மளுடைய செயல்கள். காரியதே ஹ்யவஷக் கர்ம சர்வ பிரகிருதி ஜெயிர்குணைகி, நம்மளுடைய அனைத்து கர்மங்களுமே இயற்கையின் வசப்பட்டதாக, அதாவது இன்னும் கிளியரா சொல்லணும்னா நம்மளுடைய 3 குணங்களுக்கு வசப்பட்டதாக தான் இருக்கு. அப்போ கர்மங்கள் செய்யாமலும் ஒரு நொடி கூட நாம இருக்க முடியாது. ஆனா அந்த கர்மங்கள் இயற்கையின் வசப்பட்டதாக இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப பாருங்க, ஒரு நொடியில ஒவ்வொன்று சொல்ற மாதிரி இருக்கு. ஏற்கனவே நாம 2வது அத்தியாயத்துல கேட்ட சில விஷயங்களுக்கும் இதுலயும் கொஞ்சம் வேறுபாடு இருக்கு. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். அப்போ இங்க கொஞ்சம் என்ன சொல்றாரு இறைவன், உயர்ந்த கர்மங்கள் செய்யணும்னு சொல்றாரு. அப்போ நாமளா வந்து நிஷ்காம கர்மங்களும் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. கர்ம பலனை எதிர்பார்க்கவும் கூடாது. அப்போ கர்மம்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியே வந்துடுது இல்லையா மனசுல. அப்போ எல்லாமே கர்மங்கள் தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். நம்ம படிக்கிறது, பார்க்கறது, கேட்கறது, சாப்பிட்றது எல்லாமே நம்மளுடைய கர்மங்கள் தான். ஆனா சில கர்மங்கள் அனாயாசமாகவே நடக்கிறது. அப்போ நம்ம அதாவது நம்மளுடைய கண் இமைக்கிறதா இருக்கலாம், நம்ம வந்து இதை மாதிரி நம்மளுடைய இந்திரியங்கள் மூலமாக சில கர்மங்கள் ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நடந்தா கூட யாரோ ஒருத்தர் டைரக்ஷன் கொடுக்கறாங்க தானே, இல்லாட்டா அது எப்படி நடக்கும்? அதை தான் நம்ம சொல்லலாம் ஆன்மா. அப்ப சோல் கான்சியஸ்ல இருக்கிறது தான் இருந்து நாம செய்யக்கூடிய கர்மங்கள் உயர்ந்தது. அப்ப ஆன்மாவானது உடலோடு தொடர்பு இருக்கும் பொழுது, அதுக்கு உடல்ல இருக்கும் பொழுது சில கர்மங்கள் ஆட்டோமேட்டிக்கா நடக்குது, செய்ய வைக்குது. அப்போ கர்மம்னா என்ன அப்படின்னாக்க, பொதுவாக நினைக்கிறாங்க எல்லாம் ரொம்ப பெரிய பெரிய கர்மங்கள், ப்ரொஃபஷ்னலா நான் செய்யறது தான் கர்மம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. அதனால எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்காக கம்பெனியில போய் வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை, அதனால அதை விட்டுடலாம். சந்நியாச மார்க்கத்தை, அது ரொம்ப கஷ்டம். எந்த மார்க்கத்தை நீங்க எடுத்துக்கிட்டாலும் கர்மங்கள் செய்யாம இருக்கவே முடியாது. அப்போ கர்மம் அப்படின்னாக்க இந்திரியங்கள் மூலமாக நான் செய்யக்கூடிய அனைத்துமே எண்ணங்கள் கூட கர்மங்கள் தான். அப்போ கர்மயோகியாக நான் ஆகணும் அப்படின்னாக்க தொழில்களை, என்னுடைய தொழிலை, என்னுடைய கர்மங்களை செய்து கொண்டே மனதை இறைவனோடு ஈடுபடுத்தணும். இதுதான் கர்மயோகம். அப்போ அந்த மனதை ஈடுபடுத்துறதுங்கிறது தான் ரொம்ப ஒரு சேலஞ்சிங் விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா மனதுக்கு பெரிய பெரிய டைட்டில்லாம் எல்லாரும் கொடுத்துட்டாங்க.
மனம் வந்து குதிரை, குரங்கு, சைத்தான் இப்படியெல்லாம். ஒரு உதாரணத்திற்கு ஒரு புத்த பிக்ஷு இருந்தாரு. அவர்கிட்ட ஒருத்தர் போயிட்டு, "எனக்கு வந்து மன அமைதியே இல்ல. எனக்கு ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லிக் குடுங்க. எல்லாரும் சொல்றாங்க மந்திரத்த ஜெபித்தாக்க மனம் அமைதி அடையும் அப்படின்னு சொல்லி. அதனால எப்படியாவது எனக்கு மந்திரத்த உபதேசம் பண்ணுங்கன்னு" கேட்கிறார். அப்ப அந்த புத்த பிக்ஷு சொல்றார், "நான் வந்து மந்திர உபதேசம்லாம் பண்றதில்ல. நான் வந்து கர்மங்களுடைய ஞானம் தான் கொடுக்கறேன். ஞானத்தையும் கொடுக்கறேன், உயர்ந்த கர்மங்கள் எப்படி செய்யறதுன்னு தான் சொல்லிக் கொடுப்பேனே தவிர, நான் யாருக்கும் மந்திரம் கொடுக்கறதில்ல." அப்ப அவர் அத ஏத்துக்கவே மாட்டேங்கிறாரு. திரும்ப திரும்ப சொல்றார், "நீங்க எப்படியாவது எனக்கு வந்து மந்திரோபதேசம் செய்யணும். அந்த ஒரு மந்திரத்த குடுங்க போதும், என் மனம் அமைதியாயிடும்." அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லியும் கேட்கல. அப்ப அவர் என்ன பண்ணார், அவர கூப்பிட்டு உட்காத்தி வச்சு, ஓம் அப்படின்ற ஒரு மந்திரத்த சொல்லி, "இந்த மந்திரத்தையே நீங்க ரிப்பீட் பண்ணிட்டுருங்க. உங்க மனசுல குரங்கு மட்டும் வராம, குரங்கோட இமேஜ் மட்டும் வராம பார்த்துக்கங்க." அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாரு. ஒரு நாள் முழுக்க நீங்க எத்தனை மாலை சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லுங்க இந்த மந்திரத்த. ஆனா ஒண்ணே ஒண்ணு கவனத்துல இருக்கணும், குரங்கு மட்டும் வரக்கூடாது நடுவுல அப்படின்னு. அப்ப இவர் நினைப்பார், இன்னி வரைக்கும் நான் குரங்க மனசுல நினைச்சதே இல்ல. இனிமே என்ன கவலை அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ஓம் மந்திரத்த ஜெபிக்க தொடங்குவார். அவர் ஜெபிக்க தொடங்கின உடனேவே பக்கத்துல குரங்கு இருக்கா மாரி இருக்கு, மேல குரங்கு இருக்கா மாரி இருக்கு, இந்த சைடுல இருக்கு, மனசுல குரங்கு வந்துகிட்டே இருக்கு. அப்போ அவர் என்ன பண்ணுவார், இது என்னடா அது குரங்கு வருதே, நான் குரங்கு நினைக்கக்கூடாது, குரங்கு நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஓம் ஓம்னு ஜபிச்சுக்கிட்டே இருப்பார். அப்போ பார்த்தா திரும்ப திரும்ப அந்த குரங்கு கண் முன்னாடி வந்துகிட்டே இருக்கும். ராத்திரி தூக்கத்துலயும் குரங்கு வருது. இந்த மாதிரியா பல தடவை அவர் பாத்ரூம்குள்ள போறாரு குளிக்கிறதுக்கு, அங்கேயும் அவருக்கு முன்னாடி குரங்கு தான் தெரியுது. பயந்து போய் வெளியில வந்துடுறாரு. அவர் குரங்க நினைக்காதன்னு சொல்லதுனால குரங்க தவிர எதுவுமே அவர் மைண்ட்ல இல்ல. அவர் ஓடி போறாரு அந்த புத்து பிக்ஷு கிட்ட. "என்ன மன்னிச்சிடுங்க, இந்த மந்திரத்தை நீங்களே வாபஸ் வாங்கிக்கங்க, நான் உங்கள்கிட்ட திருப்பி கொடுத்துட்றேன். நீங்க ஓம் சொல்ல சொன்னீங்க, அந்த மந்திரம் ஓகே. ஆனா குரங்கு நினைக்காதீங்கன்னு ஏன் சொன்னீங்க? என்னால அதை செய்யாம இருக்க முடியல. இத்தனை நாளா என் மனசுல குரங்கே வந்ததில்ல. ஆனா இப்ப குரங்கே தான் வந்துகிட்டு இருக்கு" அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, "இதுதான் மந்திரம், புரிஞ்சுதா உனக்கு? நீ வந்து கர்மங்களை செய்து கொண்டே புத்தியை இறைவன்கிட்ட செலுத்தணுமே தவிர, இந்த ஒரு மந்திரத்தை நான் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனாலயோ, இல்ல மனதே அலைபாயாம நான் தடுக்கணும் அப்படின்னா, நல்ல எண்ணங்கள் எனக்கு வேணும். வெறும் மந்திரம் சொல்றதுனால நான் மனதை கட்டுப்படுத்த முடியாது." இன்னும் ஆழமா சொல்லணும்னு போனாக்க, வில் பவர்னால நிச்சயமாக என்னால மனத கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. அப்ப அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஆன்ம சிந்தனை தேவை. உதாரணத்திற்கு துளசிதாசர் கூட என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னாக்க, தன்னுடைய ராமாயணத்துல, மனம்ங்கிறது எப்பேற்பட்ட ஒரு குரங்கு, அந்த குரங்கோட வால்ல ஒரு தேளை நீங்க கட்டி விட்டுட்டு, அந்த குரங்குக்கு ஹிஸ்டீரியாவும் இருக்கு அப்படின்னு வச்சுக்கங்க. அந்த குரங்குக்கு கொஞ்சம் நீங்க ஆல்கஹாலும் சாராயமும் கொடுத்துருங்க. அப்ப என்ன ஆகும்? அது ஏற்கனவே குரங்கு, வால்ல வேற தேளை கட்டி விட்டு, அதுக்கு ஹிஸ்டீரியா வேற இருக்கு, மது வேற கொடுத்துட்டீங்க. அதுதான் மனிதனுடைய மனம். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அது அதிகமாக இங்கும் அங்கும் அலையத் தொடங்கும். அப்போ இங்க இன்னொரு விஷயம் இறைவன் என்ன சொல்றாருனாக்க, இயற்கையின் ஆதாரத்துல நம்மளுடைய இயல்பை யாரும் மாத்த முடியாது. ஏற்கனவே இறைவன் சொன்னார், நீ திரிகுணாதீதன் ஆகணும். சத்வரஜோ தமோ குணங்களுக்கும் மேற்பட்ட நிலை அப்படிங்கிறத அடையணும்னா, அஷரீரி அந்த நிலையை அனுபவம் செய்யறதன் மூலமாக தான் மனம் அமைதி அடையும் அப்படின்னு சொல்றாரு. அங்க சொன்னது அஷரீரி நிலையில நாம் கர்மங்கள் செய்ய முடியாது. இங்க இறைவன் என்ன சொல்றார் அப்படின்னாக்க, நீ உன்னுடைய இயல்பை நீ விட முடியாது. நீ உன்னுடைய இயல்பான கர்மங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த நடுவுல அது எதற்கு நீ வசப்பட்டு கர்மங்கள் செய்வ அப்படின்னாக்க, 3 குணங்களுக்கு வசப்பட்டு தான் நீ கர்மங்களை செய்ய முடியும். அப்போ மாத்தி மாத்தி சொல்லல இறைவன். கர்மயோகி ஆகிறதுக்கு இந்த ஒரு ஃபார்முலா தான், அதுக்கு வேற வழி கிடையாது. அப்போ கர்ம சந்நியாசம் ஒருத்தர் எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம், சமைக்கவே வேண்டாம், பணம் சம்பாதிக்க வேண்டாம், குடும்பத்தை நடத்த வேண்டாம், ஒண்ணுமே இல்லாம ஃபுல் டே நம்மளால சும்மா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அது சாத்தியமே இல்லை. அப்போ கர்மயோகி ஆகணும் அப்படின்னு சொன்னாக்க, துறவரம் ஆகிறதுனால உயர்ந்த கர்மயோகி ஆக முடியாது. வெறும் கர்மங்கள் மட்டும் செய்யறதுனாலும் உயர்ந்த கர்மயோகி ஆக முடியாது. ஞானம் இல்லாமல் நம்மளால புலன்களையும் அடக்க முடியாது. இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா,
இந்த ஒரு நிஷ்காம கர்மம் நான் செய்யணும் அப்படின்னா இச்சைகள் காம்னா அல்லது நிஷ்காமம், அதாவது காமம் இச்சைக்கு வசப்பட்டு நான் சில பலன்களை எதிர்பார்த்து வெகுமதி எனக்கு கிடைக்கணும்னு நினைச்சு செய்யக்கூடிய கர்மங்களை நான் தியாகம் செய்யணும். இந்த இறைவனுடைய ஞான யஜ்யத்துல நான் என் இச்சைகளை தியாகம் பண்ணணும். அப்போ அதனால இறைவன் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, புலன்களை நான் அடக்கணும் அப்படின்னா நான் ஒரு வில் பவர்னால அடக்க முடியுமா அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். எவ்வளவு ஒரு டிட்டர்மினேஷன் மனதில் இருந்தாலும், நானா சுய முயற்சி செய்தாலும் இறைவனுடைய ஒரு கருணை, அவருடைய கிருபை இல்லாமல், அவர் துணை இல்லாமல் நிச்சயமாக நான் என்னுடைய இந்திரியங்களை நானா விரும்பி வில் பவர்ல அடக்க முடியாது. அதனாலதான் இறைவன் என்ன சொல்றாருனாக்க, தர்மத்திற்கு ஏற்ப நீ கர்மங்களை செய், கர்மயோகி ஆகு. ஆனால் கர்மங்கள் தர்மத்தின் ஆதாரத்தில் நீ கர்மங்களை செய். அப்ப பாருங்க எவ்வளவு சாதாரண ஒரு விஷயம், ஆனா எவ்வளவு சின்ன சின்ன விஷயங்கள் பக்கம் நம்மளுடைய கவனத்தை எடுத்துக்கிட்டு போய் ஆழமான விஷயங்களை இங்க இறைவன் நமக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கான ஒரு தூண்டுதலை கொடுக்கிறாரு. அப்ப நம்ம நிச்சயமாக தர்மப்படி எனக்கு இட்ட இறைவன் கொடுத்த கர்மத்தைப்படி நான் செய்யணும். என்னுடைய தர்மம் எதுவோ நான் அப்படி கர்மங்கள் செய்யணும். ஓம் சாந்தி.